நல்ல சூப்பரா நல்ல ஒரு வாக்குத்தத்த பாடலை பாடினீங்க பிரதர். கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க செய்வார் என்று நல்லா எல்லாருக்கும் நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். கிறிஸ்துக்குள்ள விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த ஆண்டு உங்க காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நீங்க எதற்காகலாம் ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ, எதற்காகலாம் காத்து கொண்டு ஜெபித்து இருக்கீங்களோ, கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க செய்வார். ஹீலிங், டெலிவரன்ஸ், மிராக்கல்ஸ், சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து இந்த நாள்ல நடத்தி செல்வாராக. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி 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 அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்படியே பிரச்சனைகள் மத்தியில் அசைவாடி கொண்டிருந்தபடியால் உமக்கு நன்றி. இப்போது கூட இந்த நிகழ்ச்சிக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா ஜெசபேல் ஆவி, தெளிலால் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் அப்பா. பலத்தின் ஆளுமல்ல, பராக்கிரமத்தின் ஆளுமல்ல, உம்முடைய ஆவினால் ஆகும் என்று சொன்னீரே. ஆரம்பம் முதல் முடிவரை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸோ இந்த சங்கீதத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம 1வது சங்கீதத்தை நாளில் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் பார்த்தீங்கன்னா பைபிளில் சங்கீத புத்தகம் அப்படின்னு சொல்லி இது அழைக்கப்படுகிறது. ஏறக்குறைய இது பாருங்க 1000 ஆண்டுகளில், அதாவது சுமார் கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பதாக 1400 கிறிஸ்து பிறப்பதாக 400 வரை அந்த பண்டைய காலத்துல எபிரேயர் கவிதைகளுடைய தொகுப்பு தான் இந்த சங்கீத புத்தகம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலே நம்ம பைபிளில் எல்லா சாப்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சங்கீத புத்தகத்தை ஒரு பெரிய புத்தகமாக இதில் இருக்கிறது. ஸோ இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது தான், கிங் டேவிட், தாவீது மன்னர் தான். அவருக்குரிய ஏறக்குறைய 73 சங்கீதங்கள் அவர் எழுதியிருக்கிறார். இதில் அவர் தான் அதிகமாக தேவனுக்காக எழுதின சங்கீதம், அவர் எழுதினது தான் அதிகமான சங்கீதம். அப்புறம் ஆசாப் மற்றும் அவருடைய சந்ததிகள், அவங்க ஏறக்குறைய ஒரு 12 சங்கீதம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னா தாவீதுடைய இசை கலைஞர்கள். ஆசாப் அவனோட சந்ததி தாவீதுடைய அந்த ஒர்ஷிப் லீடர்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஒர்ஷிப்ல இருந்தவங்க, அவங்க 12 புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அப்புறம் கோராயின் புத்திரர்கள், அதாவது வாசல்ல, ஆலய வாசல்ல காவல்ல இருந்தவங்க, அவங்க ஒரு 11-12 சங்கீதம் எழுதியிருக்காங்க. சாலமோன் 2 சங்கீதம் எழுதியிருக்கிறாரு. மோசே ஒரு சங்கீதம் எழுதியிருக்கிறாரு. அதுதான் மிக பழமையான சங்கீதம். அது சங்கீதம் 90 மோசையால் எழுதப்பட்டது, மிகவும் பழமையான சங்கீதம். அப்புறம் ஏமோனும் எத்தோனும் தலா ஆளுக்கு ஒரு சங்கீதம் எழுதியிருக்காங்க. அப்புறம் பேரே குறிப்பிடாதவர்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 49-50 சங்கீதம் வரை எழுதியிருக்காங்களாம். பேரே குறிப்பிடப்படவில்லை. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்தின் மிகுதினால நேபுகாத் நேசரால நாடு கடத்தப்பட்ட போது, அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போன போது, ஓகேயா, அப்போது அந்த எஸ்ரா இவங்கெல்லாம் அந்த சங்கீத புத்தகங்களை ஒன்றாக அதெல்லாம் இணைத்து அதை ஒரு ஜெபமா, தேவனுக்கு சமூகத்துல ஜெபமா இருக்கும்படி அவங்க எல்லாம் ஏற்படுத்தினது தான் அந்த புத்தகம் அப்படின்னு சில பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. ஏறக்குறைய இந்த காரியத்தை தான் இதான் பைபிள், இதான் சங்கீதங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம 1வது சங்கீதத்தை நம்ம பார்க்க போறோம். 1வது சங்கீதத்தை யார் எழுதுறதுன்னா தாவீது தான் எழுதியிருக்கிறாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 1வது சங்கீதம் பாருங்களேன். அவர் 1வது சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாத்துக்குமே அதுல ஒரு வாக்குத்தத்த சங்கீதமா இருக்கிறது மட்டும் மாத்திரம் இல்லை, இந்த சங்கீதம் பாருங்களேன் ஒரு வாக்குத்தத்த சங்கீதம். ஏன் நான் சொல்றேன்னா, இஸ்ரேல் ஜனங்கள், ஓகேயா, எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எல்லா சகோதரிமார்கள் நீங்க புரிந்து கொள்ளுங்க இந்த சங்கீதத்தை. இந்த சங்கீதத்தை சொல்லிதான் இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது மனைவிமார்கள் தங்களுடைய கணவனை இந்த சங்கீதத்தை சொல்லிதான் ஆசீர்வதிப்பாங்க. அவங்க திருமணம் ஆகிறதுக்கு அப்புறம், ஓகேயா, மனைவி ஆசீர்வதிக்கிறதுக்கு நீதிமொழிகள் இருக்குது. அவங்க கணவன் மனைவி எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. ஆனா இந்த 1வது சங்கீதத்தை மனைவிகள் தங்களுடைய கணவனுக்கு நேரா பேசுவாங்க. கணவனுக்கு நேரா வாக்குத்தத்தமா சொல்லி, ஆண்டவரே என் கணவனை இந்த சங்கீதத்தின்படி ஆசீர்வதிங்க, இந்த சங்கீதத்திற்கு ஒவ்வொரு வசனத்தின்படி என் கணவனை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிற ஒரு சங்கீதம் தான் அந்த 1வது சங்கீதம். இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், இல்லை நிறைய நீங்க உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். தெரியாதவங்க நீங்க அறிந்து கொள்ளுங்க. ஸோ இந்த 1 சங்கீதம் அதாவது மனைவிமார்கள் கணவனை இந்த சங்கீதத்தை சொல்லி ஆசீர்வதிப்பாங்க இஸ்ரேல் ஜனங்கள்ல. அதுதான் முக்கியமானது. ஓகே, இதுல அப்போ 1வது வார்த்தையை பாருங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும்.
அதாவது முதல் சங்கீதம் முதல் வார்த்தையை நம்ம பார்க்கும்போது அதில் வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதில் பாருங்க, அதாவது இங்கிலீஷில் கூட நம்ம வாசிக்கலாம், blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stand in the path of sinners, nor sit in the seat of the scornful. பாருங்களேன், இந்த சங்கீதம் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி அது பேசுது. என்ன பண்ணணும், ஓகே அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லுது. என்ன பண்ணக்கூடாம இருந்தாலும் ஆசீர்வதிக்கும் அப்படின்ற இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன ஆசீர்வதிக்கப்படுகிற மனுஷன் எப்படி இருக்கணும், என்ன பண்ணாம இருந்தா அவன் ஆசீர்வதிப்பான் அப்படின்னு அதை வந்து நம்ம போட்டிருக்கதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கூட ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும்னா நம்ம வந்து 1 கொரிந்தியர் 2:4-8 வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் ஓகேயா 2வது அதிகாரத்தில் 4-8 வரை நம்ம பார்க்கும்போது பாருங்க, அங்க பவுல் அதை சொல்றாரு பாருங்க, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. அதாவது என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நவவசனமுள்ளதா இராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. அப்படி இருந்தும் தேறியவனருக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவராகிய பிரபஞ்சின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டுமா இருந்த ரகசிய தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரஞ்ச பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமின் கர்த்தரை அவர் சிலுவையில் அறைய மாட்டார்களே. பாருங்க, இல்ல வந்து பவுல் வந்து இதை வந்து அந்த பாருங்க, துன்மார்க்க இடம் உட்காராதபடி, பாவிகளோட வழியில நிற்காதபடி, அப்படிப்பட்ட மனுஷன் வந்து எப்படி இருக்கானா, எந்த இடத்துல இருக்கிறான் பாருங்க. அதாவது உலகத்துக்குரிய ஐடியாவா இல்லை, இந்த உலகத்துக்குரிய ஞானத்தமா இல்லை, உலகத்துக்குரிய கைடன்ஸா இல்லை, அப்படி நடக்காதபடி தேவ ஞானத்துல தேவன் கொடுக்கிற வழியில நடக்க வேண்டும். அதுதான் இதோட மீனிங். அதாவது இந்த உலகத்தார் பாருங்களேன், சில டயத்துல கர்த்தரோட பிள்ளைங்களே அவங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உலகத்தார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்பாங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை இருக்குன்னு வச்சுருங்களேன், எப்படி திரும்ப அட்வைஸ் கேட்பாங்க? 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த லேடிகிட்ட போய் அட்வைஸ் கேட்பாங்க. அவங்க எப்படி அட்வைஸ் கொடுப்பாங்க? பிரிக்கிறதுக்கு தான் அட்வைஸ் கொடுப்பாங்க. இதான் உலக ஞானம், இதான் உலகத்துக்கு காரியத்தில் உட்காருது. அதே இது 2 பேர் இணைஞ்சிருக்கவங்ககிட்ட போய் அவங்க அட்வைஸ் கேட்டாங்கன்னா, அவங்க இப்படி பிரச்சனை வந்தால் நாங்கள் எப்படி சால்வ் பண்ணி நாங்கள் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. அப்போ பாருங்க, இந்த 1வது வசனத்திலேயே கர்த்தர் பாருங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்வதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தெளிவாக இந்த உலகத்துக்குரிய ஆலோசனையில் நம்ம நடக்கவே கூடாது, பாவிகளோட வழியில நிற்கவும் கூடாது, உலகப்புறமான காரியத்தில் இருக்கக்கூடாது, என்ன நம்ம எப்படி அப்படி இல்லாதபடி நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி இருக்கணுமா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, அவர் தெளிவா அதோட அடுத்த வசனத்துல அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. ஓகேயா, அதாவது இது உலகத்தான் கொடுக்கிற ஆலோசனை, உலகத்தான் கொடுக்கிற ஆட்டிடியூட், கேரக்டர், ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க எல்லாமே இவங்களுடைய எல்லா காரியமும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தான் அவங்க கொடுப்பாங்க. தேவனுடைய வார்த்தைப்படி அவங்க ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு ஞானத்தை போதிக்க மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு அறிவை உணர்த்த மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தைப்படி உங்க புரிந்து கொள்ள உங்க நடக்கையை திருத்த மாட்டாங்க. உலகத்துக்குரிய காரியத்தை தான் அவங்க பண்ணுவாங்க. அதனாலதான் அவர் பாண்டர் சொல்றாரு, அங்க போகாத, நீ வந்து தேவனுடைய வார்த்தைக்கு வா, அவருடைய வார்த்தையில. ஏன்னா இது டேவிட் டயத்துல தான் அது எழுதப்பட்டது, டேவிட் தான் இதை எழுதுனான்னு நம்ம பார்க்குறோம். அந்த டயத்துல வந்து பாருங்க, அது தேவனுடைய லா அந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் தேவனுடைய லா அந்த தேவனுடைய லாவை மறந்துட்டு, தேவனுடைய லாஸ் வந்து எதுனா பார்த்தீங்கன்னா ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், அப்புறம் உபாகமம்,
இந்த 5 தான் தேவனுடைய லா, புக் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரியத்து மேல ஜனங்கள் இல்லாதபடி டேவிட் வாழ்ந்த காலத்துல ஜனங்கள்லாம் உலக பிரகாரத்தனம், மற்ற பக்கத்துல இருக்க தேசத்துக்காரங்க, பக்கத்துல வரவங்க என்ன சொல்றாங்க, பக்கத்துல இருக்க அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த டயத்துல இவர் வந்து சொல்றாரு, நீங்க அவங்கள படி இல்லாதபடி யாரு தேவனோட வார்த்தைப்படி இருந்து அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் யாரு தியானிக்கிறானோ, அதான் சொல்றாரு, தேவனோட வார்த்தையை நீங்க இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். தேவனோட வார்த்தை மேல நீங்க விசுவாசம் வைக்க வேண்டும். தேவனோட வார்த்தையை நீங்க இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் அதை வாசிக்க வேண்டும். இரவும் பகலும் அது அதை வந்து நீங்க மெடிடேட் பண்ண வேண்டும். அதுல நீங்க சந்தோஷமா இருக்கணும். தேவனோட வார்த்தையில சந்தோஷமா இருக்கணும். தேவனோட வார்த்தையில நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். தேவனோட வார்த்தையில நீங்க நம்பிக்கையா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவர் சொல்றாரு, அப்படி இருங்க. சோ இன்னைக்கும் பாருங்களேன், இன்னைக்கு இந்த காலத்துக்கு நம்ம பாருங்க, இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் வந்து இந்த சங்கீதத்தை வந்து தாவீது அந்த நாட்டில் எப்படி எழுதினாரு, இந்த நாளில் எப்படி அப்ளை பண்ண போறோம், அதுதான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க பாருங்களேன், அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு டைம் கொடுக்கறதே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொன்னேன், நான் கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி சொன்னேன், டெய்லி பைபிள் வாசிக்க ஆரம்பிங்கன்ட்டு. நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் சொல்றேன், தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. எவ்வளவு டைம் உங்க போன்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு டைம் உங்க போன்ல சோசியல் மீடியாவில் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம், என்னென்ன மீடியாக்கெல்லாம் என்னெல்லாமோ இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் என்னெல்லாமோ உள்ள கொண்டு வரான். உள்ள வந்து சோசியல், இது உள்ள வந்து சேனலு, உள்ள வந்து அதாவது என்னன்னா, நீங்க எல்லாம் அதுக்குள்ளே இருங்க, வெளியில வராதிங்க. எல்லாம் அங்க போய் என்னன்னா, ஏதோ ஒரு வார்த்தை, அந்த இவங்க ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, ஆமா இந்த வார்த்தைப்படி எனக்கு நடக்கும், இந்த இவங்க ஏதோ ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. சிலர் வந்து அதையே மேனிப்புலேட் பண்ணி போடுறாங்க. அதை படிச்சுட்டு இவங்களும் குழம்பி, யாருக்குனே குழப்பம், அவங்க கூட கொஞ்சம் குழம்பி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாதபடி நம்ம இருக்கிறோம். ஸோ அன்னைக்கு தாவீது வாழ்ந்த காலத்தில் அதே தான். ஜனங்க வந்து கர்த்தரோட வார்த்தையை பார்க்காதபடி பக்கத்தில் இருக்கிற சுற்றி ஜனங்க என்ன செய்கிறாங்க, ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, ஜனங்க என்ன ஆலோசனை செய்கிறாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லையே, அவங்க வாழ்க்கை நல்லா தானே இருக்குது, அவங்க நல்ல பிள்ளைங்கள்லாம் நல்லா தானே இருக்குது, அவங்க ஹஸ்பண்ட் நல்லா தானே இருக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் நல்லா தான், அவங்கள மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம், அவங்கள மாதிரி நம்மளும் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, எனிவே நல்லா பார்த்துடுங்க, முடிவை பாருங்க, ஆரம்பத்தை பார்க்காதீங்க. எப்போதுமே முடிவு தான் முக்கியம். எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி முடிக்கிறோம் என்பது தான் முக்கியம். அப்போ தேவனுடைய பிள்ளைங்க நீங்க அதுக்கு கொடுக்கிற டயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கொடுங்க. அதாவது பாருங்களேன், ஃபோன்லலாம் வாசிக்காதீங்க, லிட்டரலாக பைபிள் எடுத்து இந்த ஆண்டு அவரோட வார்த்தையை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வர டெய்லி நீங்க ஒரு 5 அதிகாரம் வாசிங்க. நீங்க வந்து ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சு ரெவலேஷன்ல முடிச்சிடலாம். டெய்லி 5 அதிகாரம் மட்டும் நீங்க படிங்க. அதை தான் ஆண்டவர் இந்த காலத்துல வழி வளர்த்துறாரு. நம்ம வந்து நீங்க நிறைய அதான் பிரதர் சொன்னாரு, நீங்க நிறைய சர்ச்சில் போய் அட்டை எடுத்துக்கலாம், அதான் என் வாக்கு தத்துவம், இல்லை சபையில் உங்க பாஸ்டர் வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கலாம், அதான் என் வாக்கு தத்துவம். அது நல்லது, நான் வந்து அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா சில ஊழியர்கள் உண்மையிலே தேவ சமூகத்துல காத்திருந்து இந்த ஜனக ஆசீர்வதிக்கப்படணும், என்ன படணும், அவங்க வேர்டை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தாராங்க. நீங்களே ஏதோ சீட்டு குலுக்கி போடுற மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு அந்த வார்டை எடுத்துட்டு பந்துடுங்க. நிச்சயமா அந்த வார்த்தை விசுவாசிக்கு நடக்கும், ஏன்னா அது தேவனோட வார்த்தை. ஆனா அதற்கு பதிலாக இந்த ஆண்டு ஃபுல்லா உங்க வேலையில, உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல, எல்லாத்துலயும் நீங்க கைட்டு சரி எல்லாத்துலயும் ஆசீர்வாதம் வேணும்னா பாருங்க, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அது மேல பிரியப்பட்டு அதை வேதத்துல தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து நீங்க பாக்கியவானா. ஏன் பாக்கியவான்னு சொல்ல 3வது வசனம் சொல்ல பாருங்க, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் இன்னைக்கு சேலஞ்சு விட்டு சொல்றேன், இந்த ஆண்டு நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால், நீங்க கைட்டு சர எந்த வேலையா இருந்தாலும், நீங்க வேலையில இருக்கலாம், வேலையில கர்த்தர் உயர்வை கட்டளையிடுவார்.
நீங்க பிசினஸ் செய்யலாம், புதிய ஆர்டர்ஸ், புதிய பிளான்ஸ் ஆண்டவர் தருவார். ஊழியம் செய்யலாம், நிறைய ஆத்துமாக்களால கர்த்தர் உங்க சபையை நிரம்ப செய்ய போகிறார். சொந்த சபை இல்லைன்னா சொந்த சபையை கட்டும்படி கர்த்தர் சூழ்நிலையை உருவாக்குவார். சொந்த வீடு இல்லைன்னா சொந்த வீடை கட்டும்படி கர்த்தர் சூழ்நிலையில உருவாக்குவார். திருமணம் ஆதவர்களுக்கு திருமணத்தை உரையும்படி கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். சங்கீதம் சதம் பாருங்களேன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா தேவனோட வசனத்துல பிரியமா இருந்து அதை தியானித்து பாருங்க, அதை ருசித்து பாருங்க, அதை படிச்சு பாருங்க, அதுல இருக்க வார்த்தையை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு பாத்தீங்களா. ஏன்னா தாவீது வாழ்ந்த நாட்கள் அவன் அந்த கண்ணப்படி இருந்து ஒன்றும் நடக்கல, பெலிஸ்தர் அடிச்சுட்டு போறாங்க. இங்க பாருங்க, இவனே சவுலே தாவீதை துரத்தி துரத்தி அடிக்கிறான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா யாருமே தேவனுக்கு பயப்படுற இருதயம் இல்லை. இன்னைக்கு அப்படித்தான் போய்கொண்டு இருக்கிறது. பாவம் செஞ்சுட்டு அதான் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிருவாரு, நாம மன்னிப்பார், நான் மன்னிக்க மாட்டான்ல. ஆனா உன் வாழ்க்கையில உயர்வை நீ பார்க்கவே முடியாது. உன் வாழ்க்கையில ஒரு 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 அடுத்த நிலைமைக்கு நீ ஒரு ஷிஃப்டிங் அல்லது ஒரு பிரேக் த்ரூ நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா நீங்க செஞ்ச பாவத்தை, இன்னைக்கு செஞ்ச பாவத்தை நாளைக்கும் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிக்கீங்க, நாளைக்கு செஞ்சுட்டு அதே உங்க வாழ்க்கை ரொட்டேஷனா போயிட்டு இருக்கு. அப்ப எப்படி பிரேக் த்ரூ வரும்? மனமாற்றம்ல ரிப்பண்ட், பாவத்திலிருந்து மனம் மாறும்போதுதான் ஆண்டவரே நான் இதுவரை செஞ்சேன், இந்த ஆண்டு இந்த மாதிரி பாவங்களை செய்ய போவதில்லை, இந்த ஆண்டுலாம் நான் கோவப்பட்டு பயங்கர எரிச்சப்படுவேன், இனிமே நான் செய்ய போவதில்லை. ஐயோ இந்த ஃபோன்லேருந்து தேவையில்லாத காரியம், இச்சையான காரியத்தை நான் பார்த்துட்டே இனி நான் பார்க்க போவதில்லை. பிள்ளைங்கள்லாம் நான் பெற்றோர் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறத நான் கேட்டதே இல்லை, இந்த ஆண்டு நான் நடக்க போகிறேன், அவங்கள கனம் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போ முடிவு எடுத்து தேவனோட வார்த்தையின்படி நடக்க சொல்லும்போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது யாருக்கு போட்டுக்கு பாருங்களேன், யாரு தேவனோட வார்த்தையை பிரியமா இருந்து அதன்படி செய்கிறாங்களோ அவங்க தான். எப்படின்னா ஒரு மரம் தண்ணி நல்லா தண்ணி இருக்க இடத்துல நண்டா போட்டுச்சுன்னு வச்சுருங்களேன், அது எப்போதும் செழிப்பாக இருக்கும். கரெக்ட் டயத்தில் கனி இப்போ மார்ச் மாதத்தில் அது கனி கொடுக்குன்னா கரெக்டாக மார்ச் மாதம் அது கனி கொடுக்கும் பாருங்களேன். ஏன்னா அதுக்கு தண்ணி கரெக்டாக வந்துட்டே இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் கனி வேணுமானால், ஆவிக்குரிய கனிகள் வர வேண்டுமானால் தேவனோட வார்த்தை இருந்தால் தான் வரும். நீங்கள் சபையில் போயோ இல்லை ஆன்லைனில் ஏதோ ஒரு மெசேஜை கேட்டு அந்த வார்த்தை நல்லது, பட்டு நீங்கள் அதை அடுத்த நாள் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் அதில் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. நல்லா இருந்துச்சு கேட்டிருப்பீங்க, ஆனால் ஏதாவது கேளுங்க வராது. ஆனால் நீங்கள் அதே நீங்கள் வேதத்தை அன்றைக்கி படிச்சிருந்தீங்கன்னு வச்சுருங்களேன், அன்றைக்கி அதை தியானம் பண்ணியிருந்தேன்னு வச்சுருங்களேன், அதில் கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும். இன்னைக்கு நான் படித்தேனே, இந்த வசனம் இப்படி இருந்துச்சே, இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் அப்ளை பண்ண போகிறேன். அப்போது இந்த கடைசி நாட்களில் யாரு தேவனோட வார்த்தையில பிரியமா இருந்து அவரோட வார்த்தையை யாரெல்லாம் நீங்க தியானிக்கீங்களோ உங்க வாழ்க்கை கனி கொடுக்கும்படி மாறப்போகிறது. உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கனி கொடுக்கும்படி, கனினா ஆவிக்குரிய கனிகள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வரங்களும் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க தேவனோட வார்த்தையின்படி நடக்க இந்த வருஷம் ஒப்பு கொடுத்துருக்கீங்க. வேற யார்கிட்ட இல்லை, தேவன் எனக்கு என்ன சொல்றாரு, தேவன் என் வார்த்தையில் என்ன பேசுறாரு, அதன்படி நான் செய்ய போறேன், அதன்படி நான் நடக்க போறேன். அவரோட வார்த்தை தான் என் வாழ்க்கையை நடத்த போகுது. அவரோட வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சமும் என்னுடைய வேலைக்கு தீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு அந்த வார்த்தையை நீங்க இருக்கீங்களோ உங்க காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். இந்த ஆண்டு நிச்சயமா நான் சேலஞ்சு விட்டு சொல்ல முடியும். இந்த ஆண்டு பாருங்க, அது இந்த கடைசி நாட்கள்ல தயவுசெய்து வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவனோட வார்த்தையை மெடிடேட் பண்ணுங்க. தேவனோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவனோட வார்த்தைக்கு நீங்க சொல்ற மறுபடியும் நான் சொல்றேன், முக்கியத்துவம் கொடுங்க. அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுங்க. அந்த வார்த்தைக்கு மேல தாகத்தோடு பிரியத்தோடு அந்த வார்த்தை மேல பாருங்களேன். இப்ப பாருங்களேன், வாலிப பிள்ளைகளை யாரோ ஒருத்தருங்க அவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்தா எப்படி வாசிப்பாங்க, ஐயோ என்ன இன்னும் வர்ணிச்சு எழுதியிருக்கான் என்ன. அதே போலதான் தேவன் நமக்காக எழுதப்பட்ட லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், அவருடைய அன்பின் ஆழங்கள், அவருடைய உணர்ச்சியின் ஆழங்கள், அவர் நம்ம மேல வைத்திருக்கிற காரியத்தை அவர் இந்த வேர்ட்ல எழுதி வச்சிருக்கிறார். அப்படி நீங்க பிரியமா இருந்து அதை படிக்க சொல்லதான் உங்க வாழ்க்கையில அதோட ருசிக்க முடியும், அதோட காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். அதனால தொடர்ந்து அவரோட வார்த்தையை நீங்க படிக்கும்போது நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனா துன்மார்க்கரோ, 4வது வசனத்தை பாருங்க, அப்படி இராமல் காற்று
பறக்கடிக்கும் பதரை போர் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையிலும் நிற்பதில்லை. நல்லா பாருங்க. துன்மார்க்கர்னா யாரு? அவிவிசுவாசிகளோட நம்ம வச்சுக்கலாம். துன்மார்க்கமா வாழ்றவங்க, உலகப்புறமாக வாழ்றவங்க, உலகத்துல என்னென்ன சொல்றாங்க, டிவில என்ன சொல்றாங்க, அவங்க சினிமாவில் ஹீரோ என்ன சொல்றாரு, ஹீரோயின் என்ன சொல்றாரு, அதை ஃபாலோ பண்றவங்க. சிம்பிளா சொல்லணும், அதான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் சினிமா நடிகர் என்ன சொல்றாரு, நடிகை என்ன சொல்றாங்க, அதை தான் ஃபாலோ பண்றாங்க. அது அவங்கள தான் ரோல் மாடலா வைக்காங்க. அது ஸ்கிரீன், வெறும் ஸ்கிரீன் என்பது அவங்களுக்கு தெரியல. ஸ்கிரீனுக்கு பின்னாடி அவங்க உண்மையா எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அது ஒரு இமேஜின் ஸ்டோரி. அது ஒண்ணுமே இல்லை. அது அங்க மழை பெஞ்சா நம்ம அங்க கொடை பிடிப்போமா? அப்படி திங்க் பண்ணி பாருங்க. ஸ்கிரீன்ல மழை பெஞ்சா நம்ம அங்க கொடை பிடிக்கிறோமா? இல்லவே இல்லை. அதே போலதான். அதுதான், அது ஒரு இமேஜினேஷன், அது ரியல் அல்ல. நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு அந்த 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 நடிகை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இது மாதிரி இருக்கணும், என் ஃப்ரெண்டுலாம் வாங்கியிருக்காங்க, எனக்கும் வாங்கித்தாங்க, அந்த அந்த பைக்கு எனக்கும் வாங்கித்தாங்க. இந்த மாதிரி வாலிப பிள்ளைங்களாம் இன்னைக்கு வந்து சீர்கட்டு போறாங்க. அப்பா அம்மா சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன புரியும்? நான் சொல்றேன், நீங்க பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவதற்கு முன்பதாக ஜெபிச்சு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. ஆமா, என்னன்னா கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். பிள்ளைங்களை அன்பு காட்டி தான் திருத்த முடியும். அன்புனால தான் அவங்கள மாற்றி அமைக்க முடியும். அவங்க வெளியில அங்கங்க ஓனாலும் நீங்க பண்ற ப்ரேயர் அவங்கள விடாது. அவங்கள வந்து துன்மார்க்கான வழியில அவங்கள விடவே விடாது. கர்த்தர் அதை வாய்க்கு செய்வார். அதனால நீங்க தைரியமாக இருக்கலாம். பாருங்க, அதனால துன்மார்க்கர் வந்து நியாய தீர்ப்புல நிற்பாங்களாம். ஸோ இந்த உலகத்துல நீங்க பாக்குறீங்களா, சிலர் அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்க பாருங்க வீக்கெண்ட் ஆனால் பார்ட்டிஸ் போய் ட்ரிங்க்ஸ் அடிக்காங்க, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. ஆமாம், பட் நியாய தீர்ப்பு போய் நிற்பாங்களே, நம்ம போய் நிற்போமா? தேவனுடைய நியாய தீர்ப்பில் அவங்க நிற்பாங்கன்னு போட்டிருக்க. அப்போ தேவனை குறித்து நமக்கு ஒரு பயம் வேண்டாம்? நானும் அதே போல இருக்க போறேன், நானும் அதே போல, அப்போ நம்மளும் அதே போல தான் இருப்போம். அது மட்டும் இல்லை, பாருங்க, நீதிமான்களோட சபையில நிலை நிற்பதில்லை, தேவ சமூகத்துல கூட அவங்களால நிற்க முடியாது. ஆனா கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கன் வழியோ அழியும். பட் நீதியாய் தேவனோட வார்த்தையின்படி செய்யறவங்க, தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்கள தேவன் அறிவார். அதுக்காக உங்களுக்கு துன்பம் வராதா? 1000 துன்பம் வரும். நீதிமான்களுக்கு 1000 துன்பம் வரும். உங்க வேலையில நீங்க செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. உங்க வேலையை எடுத்துட்டு உங்க வேலை இருக்க இடத்துல அவங்க எப்படி வரலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆமா, எல்லாம் செய்வாங்க. குடும்பத்துல கூட நீங்க செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ரட்சிக்கப்படாத கணவனா இருந்தா, ரட்சிக்கப்படாத மனைவியா இருந்தா உங்களை பத்தி தவறாக பேசுவாங்க. உனக்கு என்ன இருக்குது, ஏது இருக்குது, அப்படிலாம் பேசுவாங்க. எல்லா காரியத்தையும் சொல்லுவாங்க. ஆமா, ஆனாலும் நீங்க கர்த்தருக்குள்ள நிலை நிற்கும் போது அந்த எல்லா துன்பமும் உங்களை அழிப்பதற்காக அல்ல. உங்களுடைய விசுவாசம், நீங்க தேவனை நோக்கி நடக்கிற வழிய அது வந்து உங்களை பார்த்தீங்கன்னா அதை நோக்கி சென்று சொல்லும். அதனால தான் சொல்றேன், நமக்கு துன்பம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனா அது திரும்பி பாருங்க, அந்த போராட்டத்துல நம்ம இருந்தோமா என்று. அதுல இல்லை, இப்போ ஆண்டவர் வேற இடத்துல கொண்டு வச்சிருப்பாரு, வேற இடத்துல. அப்படின்னா நம்ம எப்படின்னா கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். போராட்டமே இல்லைங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாம் சூப்பரா இருக்கு, எல்லாம் அழகா இருக்குன்னா ஜாக்கிரதை, நீ போற வழி ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்காக நீங்க வாழ வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கப்படும் போது அது இடுக்கமான பாதை தான். இடுக்கமான பாதையில எப்படி போகும்? ஃப்ரீயா போக முடியுமா? இப்படி நெறிஞ்சு போகும் பார்த்தீங்களா? அதுதான் பரலோகத்துக்குரிய பாதை, கரெக்டான பாதை. ஏன்னா அந்த பாதை வழியா நீங்க சென்றாலும் அது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்வி உங்களை காரியத்தை வாய்க்கும்படி செய்வாரா. அதான் சொல்றாரு, கர்த்தர் நீதிமானிகளின் வழியை அறிந்திருக்கிறார். உங்க வழியெல்லாம் அறிந்து அவர் உங்களுக்கு உதவி செஞ்சு இங்க இருந்து இப்படி போ, இதுல இருந்து இப்படி போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை அந்த வழிய அவரோட வழி சத்தத்தை கேட்டு அவரோட வழியில நடக்கும்படி செய்கிறார். ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க, நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க.
அதாவது தாவீதுங்க உலகப்புறமா நடக்கிறவங்களுடைய அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை அவர் காட்டுறாரு. நீதிமானா தேவனுக்காக நடக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம் அதையும் அவருங்க காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் சொல்றேன், எப்போதுமே தேவன் உங்களை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கவங்க எல்லாருடைய வழியையும் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஐயோ பிரதர், நீங்க அங்கிருந்து பேசுறீங்க, நான் போய் கொண்டிருக்கிற பாதை உங்களுக்கு தெரியுமா? நான் இப்ப வேலை செய்யற இடத்துல இருக்க பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா நான் சொல்றேன், எனக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். அவர் உங்க பாதைகளை அறிந்திருக்கிறாரா? அப்ப அவர் பாதைகளை அறிந்திருக்கிறார்னா உங்களை தப்புவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் நீங்க தேவனோட வார்த்தையை தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ள இருக்க அந்த விசுவாசம் பெருகும். அவர் இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்க தேவன் அறிகிற அறிவு நமக்குள்ள பெருகும். அதற்காகத்தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியம், இந்த 1வது சங்கீதம். எல்லா மனைவிகளும் உங்களுடைய கணவனுக்கு இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளா இருந்தா அவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஆண்டவர் இதே மாதிரி இருக்கணும். அவங்க பாவிகள் வழியில நிற்கக்கூடாது, துன்மார்க்கம் வழியில போகக்கூடாது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வேதத்துல அவங்க பிரியமா இருக்கணும். அதை அவங்க இரவு பகலும் தியானி அப்படி ஜெபிச்சு பாருங்க அந்த வார்த்தையை வச்சு. அப்போ அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, துன்பம் பிரச்சனை எது இருந்தாலும் கவலைப்படவே வேண்டாம், கர்த்தர் நம்ம காரியத்தை வாய்க்க செய்வார். இந்த ஆண்டு இந்த சங்கீதத்தின்படி நீங்க 5 அதிகாரம் டெய்லி படிங்க, ஒப்பு கொடுங்க. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ நான் சொல்றேன், நீங்க செய்கிற காரியம் எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாம் நீங்களும் ஆண்டவரும் தான் இது. ஓகே, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் பிளெஸிங் வரும். அந்த வார்த்தையை தேவனோட வார்த்தையின்படி நம்ம செய்யும் போது தான் பிளெஸிங் வரும். எல்லாம் செய்யுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நாங்கள் இன்னைக்கு தியானித்த வார்த்தையின்படி ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய ஆலோசனை, நாங்கள் துன்மார்க்கொண்ட ஆலோசனை நடக்காதபடி இப்போது நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பாவிகளோட வழியில நில்லாதபடி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரியாசர் உட்கார இடத்துல உட்காராதபடி ஆண்டவரே, எங்க லைஃப்ல தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்து தேவையில்லாத சோசியல் மீடியா, தேவையில்லாத காரியத்தை டயத்தை வேஸ்ட் பண்ணாத ஆண்டவரே, இந்த ஆண்டு ஆண்டவரே, நாங்க உம்முடைய வேதத்துல பிரியமாய் இருந்து இரவும் பகலும் காலையிலையும் மாலையில அதை தியானிக்க நாங்க போறோம் ஆண்டவரே. அப்போது ஆண்டவரே, எப்படி நீர் சொன்னது போல தியானிக்கிற சகோதரனா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்க நீர்காலம் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான். ஒரு நோய் இல்லாதபடி, ஒரு பிணி இல்லாதபடி இருப்பான். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாக்கும்படி நீங்க செய்ய போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. அவங்க வாழ்க்கையில வருகிற துன்மார்க்கரோ, அவங்க குடும்பத்துல வருகிற துன்மார்க்கரோ அப்படி இராதபடி காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள் சுவாமி. காற்று அடிச்சா எப்படி பறந்து போமோ அதே போல ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில அவங்க வேலை செய்த இடத்துல குடும்பத்துல காணப்படுகிற துன்மார்கள் அப்படி பறந்து போக போடுறாங்க இந்த ஆண்டு ஆண்டவரே. இயேசுவே, பதரை போல பறந்து போறாங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் அதை மாற்ற போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவிகள் ஆண்டவரே, இயேசுவே, துன்மார்க்க நியாய திருப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையில் நிரப்பெடுப்பதில்லை. ஆனா நீர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவருக்கு கலியை வாய்க்க செய்வீர், துன்மார்க்கன் வழி அழியும்படி செய்வீர் ஆண்டவரே. அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. இப்போது கூட யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ சிஸ்டர், நேசமணிக்காக ஜெபிக்கிறோம். உடம்பு இருக்கிற எல்லா வழிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி துரத்துகிறேன். இயேசு என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளை கட்டி விலகி போ. இயேசுவின் நாமத்தினாலே whatever pain line in her body, the name of Jesus, I rebuke it right now. All the sickness, disease, pain, you must leave from her body. The name of Jesus, I pray right now, Lord. அதே போல ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் அந்த நாள்ல வசனத்தின்படி இந்த வசனத்தின்படி ஒப்பு கொடுக்கிறாரோ அவங்க அந்த வசனத்துக்குரிய பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ளும்படி செய்யுங்க. இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ளும்படி செய்யுங்க. அப்படி நீர் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அந்த வருடத்தை கூடிய நன்மையால் நீர் முடிசூட்டும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த வருடத்துக்குரிய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், இந்த புதிய வருடத்தில் புதிய நன்மையால் அவங்களை முடிசூட்டுங்க. புதிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும் அப்பா. இருவரே இருக்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம்
அப்பா சீக்கிரத்தில் நடக்கும்படி இனியும் தாமதிக்காது, நான் சொல்லி நிறைவேற்றாமல் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அல்லவா, காரியத்தை வாய்க்க செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ தொடர்ந்து நீங்க நம்ம பாருங்க, நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த சங்கீதத்தை அதை பார்ப்போம். அதுக்கு முன்பாக பிரதர் சில காரியத்தை உங்களுக்காக பேசி ஜெபித்து முடிப்பார். பேக்